கேட்டி எசக்கி எம்பட்டு நேரத்துக்கு இப்படி அழுதுகிட்டு இருப்ப? எசக்கி இந்தாரு இம்புட்டு நாள் நான் உன்னைய என்னென்னவோ பேசிருக்கலாம் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் விடு. நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க. என்னைக்கு அந்த வெறும்பைய உன்னைய கண்டுக்கலையோ, என்னைக்கு அந்த வெறும்பைய உன்னைய வெறுத்து ஒதுக்கினானோ அப்பவே அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்காண்டாமா? அவன் வேணா உன்னைய அவன் தங்கச்சி இல்லேன்னு சொல்லி இருக்கலாம். நீ எப்பவுமே இந்த வீட்டு மருமக தாளா. ஒரு எதுக்காக நீ அழுவுத? அதான் உனக்கு சப்போர்ட்டுக்காக நாங்க இத்தனை பேர் இருக்குமே, 50 பேர் இருக்குமே உனக்காக. எந்திரி 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 எந்திரிச்சு முகத்தை தொடச்சிட்டு போய் வேலை பார்ப்போ. கேட்டி எசக்கி, உனக்கு என்ன ஆளா இல்ல? உன் கூட நாங்க நிக்கோண்டி. உனக்கு அந்த சம்மு வந்தா எல்லாமா இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு எல்லாமே நீ தானடி. இப்படி நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே கிடந்தா யாராலடி தாங்க முடியும்? எம்படி சொன்னாலும் உன் மண்டையில ஏறாதா? ஊர்ல இருக்கிற உன் அண்ணன் மட்டும் தான் மனுஷனா? எம்பிட்டு பேர் உனக்காக கவலைப்பட்டு நிக்கோமே, எங்களெல்லாம் மதிக்க மாட்டே நீ? எனக்கு உசுரே நீ தானே. இன்னொரு பைத்தியக்காரி இருக்காள் எங்க அம்மா, அவளுக்கும் நீதாம்ல உசுரே. எங்களெல்லாம் மதிக்காம எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தா என்னல அர்த்தம்? பெருடி வேணும் உனக்கு. எந்திரி எந்திரி உனக்கு இப்ப என்ன வேணும்? உங்க அண்ணன் தானே, அவன் தானே உனக்கு முக்கியம். அவன் கூட இருந்தா உனக்கு சந்தோஷம் இல்ல? கிளம்பு இப்ப கிளம்பு. நான் அங்கேயே உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். வா கிளம்பு வா. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவள நீ வேற என்னத்துக்குள்ள நோக்கடிக்க? அப்போ நான் இங்க நொந்து போலியா? அவன் யாருக்கிட்ட போய் புலம்புறது? ஊர்ல இவ்வளவு எங்க அண்ணன் மட்டும் தான் இருக்காளா? நாங்கள என்ன பொணமாவா இருக்கோம்? சொல்லுமா சொல்லு. ஐயோ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலையே. போதுமா, சத்தியமா இந்த வேதனை என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் நீ நிம்மதியாரு. இல்ல என்ன வார்த்தையில பேசுத? எங்கேயோ கண்காணாம நிம்மதியா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ கிளம்பு. என்ன செய்த? என்னடி என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் எங்க அண்ணனை பெத்தவங்களுக்கும் மேல நினைச்சேன். இப்பதான் தெரியுது நான் அந்த வீட்டுல ஒரு அனாதையா இருந்திருக்கேன்னு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. இனிமே எனக்கு நீங்க மட்டும்தான் உலகம். உங்களை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். அத்தை நீ வா, முதல்ல உனக்கு காப்பி போட்டு தரேன். நீ வெறும் வயித்துல கிடக்க வா. வா போலாம். ஐயோ மாமா, அண்ணன் அப்படி செய்யணும்னு சொல்லுதியா? ஆமால, அந்த மாதிரி செய்யக்கூடியவன் தான் அவன். அவன் நல்லவனு நீங்க நம்புங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவனை பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி ஒரு நாள் அவனை நான் நம்ப மாட்டேன். மாமா செத்த இருங்க, நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இல்ல கனி, நீ சின்ன பொண்ணு, இதுல நீ பேசுறத தப்பு. நீ உன்கிட்ட என்னல பேச்சு? இல்ல பரணி, இதுக்கு மேல இங்க நிக்கணுமா? வா கிளம்பு, போலாம் நம்ம வீட்டுக்கு. அக்கா, அக்கா மேல
எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அத்தா எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு நம்புறவன் நானு. ஆனா இன்னைக்கு அந்த எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சிருச்சு. உனக்கு நாங்க இருக்கோம்க்கா, எங்க கூட நீ வந்திருக்கா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இதுக்கு மேல அவன் வந்தாலும் அவனுக்கு வேணாம்ல. வா கேட்டி, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீ வாடி. கேட்டி பரணி, வேண்டாம், சொன்ன கேளு. அண்ணனுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக இங்கே இருட்டி. பரணி, அண்ணன் தான் அடிக்கடி உணர்ச்சி வசப்படும், நீதான் சமாதானப்படுத்துவ. இப்ப நீயே உணர்ச்சி வசப்படலாமா? சொன்னா கேளுடி, போகாதடி. 2 மணி நேரமா நிக்கிறேன். உங்க அண்ணன் வந்தானா? இத்தனை மழையில நனைஞ்சிருக்கேன், அவன் எட்டையாவது பார்த்தானா? எந்த பாக்கியா, இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அள வச்சு அனுப்புனா வைகுண்டங்கிற அவன் பேர் எனக்கு வரணும்பா. நீ தலைகுடிய வச்சுட்டு நீ போலாமா? இல்ல மாமா, என் சொல்ல மதிச்சு ஒரு தடவை அவன் வெளியே வந்து என்ன கூப்பிட்டிருந்தா நான் உள்ள வந்திருப்பேன். என்ன மதிக்காதவன நான் எதுக்கு மதிக்கணும் மாமா? இப்ப கூட அத்தா வெளியே வர்றே மாமா. அவரு மாறு வரணும் வர்றேக்கா எப்படி நம்பும்? அக்கா நீ வாக்கா.